தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. ஆங்கில புத்தாண்டை வரவேற்க சென்னை மாநகர் தயாராகிவிட்டது. இந்நிலையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் கடற்கரை பகுதியில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து புதிய தலைமுறையின் செய்தியாளர் பார்வையில் இணைந்திருக்கும் நமது செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், இன்றைக்கு டிசம்பர் 31 நியூ இயர் ஈவ்ல இருக்கும். அந்த வகையில சென்னையில எல்லா கடற்கரைகளிலுமே மக்கள் கூட்டம் இன்று இரவு அதிகமாக காணப்படும். என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நீங்க எந்த கடற்கரை பகுதியில் இருக்கீங்க? 2023ஆம் ஆண்டுக்கு விடை கொடுத்துவிட்டு 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை வரவேற்க சென்னை மாநகர மக்கள் தயாரி கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் புத்தாண்டை கொண்டாடக்கூடிய வகையில் சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 18,000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். அவர்களுடன் இணைந்து 1500 ஊர்காவல் படையினரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் பாத்தீங்கன்னா சென்னை மெரினா கடற்கரை பொறுத்தவரைக்கும் இன்று மாலையிலிருந்து கடலில் குளிக்குவதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உட்புற சாலை, லூப் சாலை சொல்லக்கூடிய உட்புற சாலையில் கடற்கரை மெரினா காமராஜர் சாலையிலிருந்து கடற்கரைக்கு உள்ளே வரக்கூடிய சாலைகள்லாம் தடுப்புகள் அமைக்கப்பட்டு மாலையிலிருந்து இங்கிருந்து போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று வாகனங்கள் நிறுத்துவதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுக்க பாத்தீங்கன்னா மெரினா கடற்கரையில் யாருமே குளிக்கக்கூடாது என்பதற்காக குதிரை சவாரியின் மூலம் காவலர்கள் பாதுகாப்பு ஈடுவார்கள். அதே போன்று ஏடிவி என்று சொல்லக்கூடிய மணலில் செல்லக்கூடிய வாகனங்கள் மூலம் காவலர்கள் மாலையிலிருந்து ரோந்து பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். வழக்கமாக பொங்கல் கடற்கரையின் போது பண்டிகையின் போது பாத்தீங்கன்னா காணும் பொங்கலுக்கு இந்த மெரினா கடற்கரை முழுவதும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஈடுபடுவார்கள். அது 3 நாட்கள் பெருமளவு கூட்டம் வரும் என்பது அது மாதிரி தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு ஒரு நாள் என்பதால் மட்டுமே இன்று மாலையிலிருந்து நாளை காலை 8 மணி வரைக்கும் பொதுமக்கள் மெரினா கடற்கரையில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே குதிரைப்படை வீரர்களும் மற்றும் ரோந்து படையில் வாகனங்கள் மூலமாகவும் கண்காணிக்க இருக்கிறார்கள். மேலும் பெசன் நகர் பகுதி சாலையிலிருந்து பக்கமாக கடற்கரை இருப்பதால் அங்கு பகுதியில் மட்டுமே தடுப்புகள், அதாவது வேலிகள் அமைக்கப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டு அங்கு பொதுமக்கள் செல்லாதவாறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை தவிர சென்னையில் உள்ள முக்கிய பகுதிகள், அதாவது திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், ஸ்ரீநகர், சைதாப்பேட்டை, கொளத்தூர், வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள் மெரினா கடற்கரை, பெசனர் கடற்கரை, தேவாலயங்கள், கோயில்கள் என தேர்ந்தெடுக்கப்பட்டு 420 இடங்களில் வாகன தணிக்கை நடைபெற இருக்கிறது. அதாவது குளித்துவிட்டு வாகனம் ஓட்டுவோர் செல்வோர் மீதும் விதிமுறை மீறி ஓட்டுவோர் செல்வதும் நடவடிக்கை எடுப்பதற்கான கண்காணிப்பு நடைபெறுகிறது. இதனை பொதுமக்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகளை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 25 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வழக்கமாக பண்டிகை காலங்களில் பைக் ரேஸ் நடைபெறுவது வழக்கம். அவர்களை தடுப்பதற்காக 25 இடங்களில், அதாவது மெரினா கடற்கரை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இங்கிருந்து பைக் ரேஸ் நடைபெறும். அதாவது ஈசிஆர் சாலை, மதுரவாயில் பைபாஸ் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் பைக் ரேஸ் நடைபெறும். இதை கண்காணித்து தடுப்பதற்கும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று அதே போன்று 100 கோயில்கள், அதாவது தேவாலயங்கள், 100 கோயில்கள் உட்பட பொதுமக்கள் அதிகமாக வழிபடக்கூடிய இடங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கும் பெருமளவில் காவலர்கள் இன்று மாலையிலிருந்து குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பண்ணியிருப்பார்கள். பொதுமக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இந்த விதிமுறைகளை, போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து காவல்துறையின் உத்தரவின்படி நடந்து கொண்டால் சந்தோஷமாக இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இந்த புத்தாண்டை கொண்டாடி செல்லலாம். திலகவதி, ஆங்கில புத்தாண்டை வரவேற்க சென்னை தயாராகி வருகிறது. பாதுகாப்பு பணிகள் குறித்தும் பிற ஏற்பாடுகள் குறித்தும் விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி முருகேசன். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை.